Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் யூனியன் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவிற்கு திமுக அமைச்சர் சக்கரபாணி தாமதமாக வந்ததால் பெண்கள் முதியவர்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். காலை 9 மணிக்கு விழா தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 3 மணி நேரம் கழித்து திமுக அமைச்சர் சக்கரபாணி வந்துள்ளார். இதற்கு பிறகு உடனடியாக நலத்திட்ட உதவிகளை வழங்காமல் நீண்ட நேரம் கழித்து வழங்கப்பட்டதால் பெண்கள் முதியவர்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். மேலும் அரசு விழாவில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராமல் அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதாக பயனாளிகள் குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அருகே நடந்த சாலை விபத்தில் முசிறி கோட்டாட்சியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். முசிறி வருவாய் கோட்டாட்சியர் ஆறாமுது தேவசேனா அரசு வாகனத்தில் குளித்தலையில் இருந்து திருச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது திருச்சியில் இருந்து திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்துடன் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் வருவாய் கோட்டாட்சியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் கார் ஓட்டுநர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு முகாமிற்கு மாவட்ட ஆட்சியர் பல மணி நேரம் தாமதமாக வந்ததால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். மேல் சான்றோர் குப்பம் மற்றும் பாப்பனப்பள்ளியில் நடைபெற்ற முகாமிற்கு கோரிக்கை மனுக்களுடன் பொதுமக்கள் ஏராளமானோர் வந்திருந்தனர். இதில் கலந்து கொள்ள வேண்டிய மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி பல மணி நேரம் தாமதமாக முகாமிற்கு வந்தார். இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்தனர். கணவன் மகனை இழந்த தாய் ஒருவர் மற்றொரு மகனுக்கு காது கேட்கும் கருவி பொருத்துவதற்காக வந்திருந்த போது அவரை நாள் முழுவதும் அரசு அதிகாரிகள் அலைகழித்ததால் மக்கள் அதிருப்தியடைந்தனர். விடியா திமுக அரசு மக்கள் விரோத அரசு என்பது ஒவ்வொரு நாளும் அம்பலமாகி வருகிறது. இன்னொரு பையனும் அதே மாதிரி காது கேட்க தெளிவாக பேச திறமையில்லை. நைட்லேயும் சரியாக பார்வை கம்மியாக இருக்குது. அதனால் நாங்கள் லோனுக்காக காது மிஷினுக்காக நாங்கள் எழுதி போகிறதுக்கு வந்தோங்க. காலையில் வர சொன்னாங்க, கூட்டுரோடு மகால் வருஷம் வந்துருன்னு சொன்னாங்க. காலையிலேருந்து இன்ன வரைக்கும் இருக்கிற சாதம் கூட நான் ஒன்றும் சாப்பிட்லைங்க. திருப்பி என்னன்றாங்க 3 மணிக்கு மேலே மேல் சனாமத்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க சார். நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கே இருக்கிறேன் சார். திருப்பூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட அவர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு வாழ்வூதியம் வழங்க வேண்டும் என்பன பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். தொடர்ந்து தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசு ஊழியர்களை வஞ்சித்து வரும் விடியா திமுக அரசை கண்டித்து அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறை கைது செய்து அழைத்துச் சென்றதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு வியாபாரிகள் போராட்டம் நடத்தினர். பல்வேறு பகுதிகளில் சேகரிக்கப்பட்ட இரும்பு கழிவுகள் பாளையங்கோட்டை மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் கொட்டி வைக்கப்பட்டு இருந்தது. இந்த கழிவுகளை அதிகாரிகள் ஏலம் விடுவதாக அறிவித்திருந்தனர். முன்பணத்துடன் ஏலம் எடுக்க வியாபாரிகள் காத்திருந்த நிலையில் திடீரென ஏலத்தை ரத்து செய்துவிட்டு அதிகாரிகள் சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த வியாபாரிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 8,50,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய கலையரங்கத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மாடுகள் ஏற்றி வந்த வேன் மீது பின்னால் வந்த அரசு பேருந்து மோதி கவிழ்ந்த விபத்தில் 3 மாடுகளும் வேன் ஓட்டுநர் மற்றும் கிளீனர் காயமடைந்தார். வேலூர் மாவட்டம் பரதராமி பகுதியில் இருந்து ஆம்பூர் நோக்கி மாடுகளை ஏற்றிக் கொண்டு சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மினி வேன் வந்து கொண்டிருந்தது. அப்போது பின்னால் சேலம் நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்து மோதியதில் வேன் தடுப்பு சுவரில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் 3 மாடுகள் படுகாயமடைந்த நிலையில் ஓட்டுநர் மற்றும் கிளீனர் படுகாயங்களுடன் உயிர் தப்பினர்.